நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடிப்பதை தாண்டி போட்டோகிராஃபி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், கார் பந்தயங்கள், பைக் பந்தயங்கள் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிந்த விஷயம் தான். அவர் சமீப காலமாகவே மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல அதீத ஆர்வம் காட்டிட்டு இருக்காரு. பல வருடங்கள் கழித்து மீண்டும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் உள்ள இணைந்த ஏகே அவர்கள் தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல பல கார் பந்தயங்கள்ல வெற்றி பெற்று பதக்கங்களை வென்றாரு. கடந்த ஆண்டு கூட இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. இந்தியாவை போற்றும் ஒரு சிறந்த கலைஞனாக ஏகே அவர்கள் இருந்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏகே அவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய ரசிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி வெளியாக இருக்கு. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு நடிகர் அஜித் சாருடைய தந்தை சுப்பிரமணி அவர்கள் உயிரிழந்தார். பிரபலங்கள் நேர்ல சென்று அவருக்கு அஞ்சலியை செலுத்தினாங்க. இந்த நிலையில நடிகர் அஜித் அவர்களுடைய தாயார் மோகினி மணி 85 வயதுல உடல்நல குறைவால சென்னையில இன்று காலமாக இருக்காங்களாம். இந்த செய்தி வெளியானதுமே பிரபலங்கள், ரசிகர்கள் அப்படின்னு பலருமே தங்களுடைய இரங்கலை சமூக வலைதளங்களின் வாயிலாகவும் நேரில் சென்றுமே தெரிவித்துக் கொண்டிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா அவருடைய அப்பாவான சுப்பிரமணிய அவர்களுடைய இரங்கலுக்கு கூட பெரிதாக பிரபலங்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு நம்ம ஏகே அவர்கள். அதே போல தற்போது அவருடைய தாயார் மோகினி அவர்களுடைய இறுதி சடங்கிற்குமே அதே போல அறிக்கை ஒன்றை வெளியிட இருக்காங்களாம். கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த சூழல் மிகவும் மோசமாகிவிடும் அப்படின்றதுனால நடிகர் அஜித்குமார் அவர்கள் இத்தகைய முடிவு எடுத்துள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு.